அதாகப்பட்டதே சோகம் நெஞ்சு அடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் அவர், ஏன் இந்த சோகம் பார்த்துருவோம் வாங்க. பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள், அவர் ரொம்ப வேதனையை கொட்டியிருக்கார். எந்த அளவுக்கு வேதனைன்னா, கனவுல அவங்க அம்மா வந்து அன்புமணி அவர்களை பற்றி பேசிட்டு போயிருக்கிறாங்க. அந்தளவுக்கு வேதனைப்பட்டிருக்கிறார். அதை இந்த இடத்துல பதிவு பண்ணி, சே என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காரு. அவர் கண் கலங்கும்போது நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பார்க்குறக்கு. என்ன பண்ணுறது, இது வந்து குடும்ப பிரச்சனையாவது கட்சி பிரச்சனை வரைக்கும் போயிடுச்சு. அதை பற்றி பேசியிருக்காரு. என்ன பேசினார் அப்படின்றத கேளுங்க. நான் நாகரிகமாக சொன்னேன் குழு என்று. அதெல்லாம் நான் வளர்த்த பிள்ளைங்க தான், நான் பொறுப்பு கொடுத்த பிள்ளைகள் தான் என்னை இப்பொழுது தூற்றுகிறார்கள். அதுவும் மிக கேவலமாக என்னையும் நம்ம கௌரவ தலைவரையும் அவ்வளவு மோசமாக தூற்றுகிறார்கள். நான் ஒரு நாள் தூக்கம் வர்றதில்லை, ஆனாலும் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அப்போ தூக்கம் வந்தது. இந்த கனவில் எங்கள் அம்மா என்னுடைய தாய் வந்தாங்க. உன் பேர ஒரு பையன் ஒரு பதிவு போடுறான், கழுத்தில் துணி போட்டு இறுக்கி கொள்ளணும்னு ஒரு பதிவு போடுறான். அந்த பதிவு போட்டவனை கூப்பிட்டு அவனுக்கு பொறுப்பு கொடுக்குறாரு. அப்போ என் தாய் சொல்லிச்சு, அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும், நீ அப்படி வளர்த்துருக்கிற அந்த பிள்ளைய அப்படின்னு. ஆமாம்மா, நான் சரியாக தான் வளர்க்கல, வளர்த்துருந்தா என்னை மார்லேயும் பின்னாலேயும் முதுகுலேயும் கண்ட இடத்துல ஈட்டியால் குத்துற மாதிரி குத்தலாம், நான் என்ன செய்யறது